Taste the Daily. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தென்னை விவசாயத்தை பாதிக்கக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதியளித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் விவசாய சங்கம் மற்றும் மீனவ சங்கங்களுடன் கலந்துரையாடிய அவர் வீடில்லாத மீனவ மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் தெரிவித்தார். தென்னை மரத்தினுடைய இலைகள் அது அப்படியே காஞ்சி போயிருந்த சூழலை நாம் பார்த்துருக்கிறோம். அதை அதிமுக அரசு வந்த பொழுது நம்முடைய வேளாண் ஆராய்ச்சி மூலமாக இந்த நோயை கட்டுப்படுவதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதையெல்லாம் நடவடிக்கை எடுத்து இந்த நோயிலிருந்து தென்னை விவசாயிகளை காப்பாற்றி நல்ல விளைச்சலை கொடுக்கின்ற அளவுக்கு நடவடிக்கை மேற்கொள்வதாக இந்த நேரத்தில் தெரிவித்து, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கஜா புயல் இந்த மாவட்டத்தை புரட்டி போட்டு விட்டுவிட்டது. இங்க இருக்கின்ற தென்னை பயிரிட்ட விவசாயிகள் தென்னை மரங்களும் புயல் காத்தால் மரம் ஒடிந்து விழுந்த காட்சியிலும் நான் நேரடியாக வந்து பார்த்துவிட்டு சென்றேன். அந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கு நிதி கொடுத்தோம். அந்த மரத்துக்கும் நிவாரணம் கொடுத்தோம். ஒரு ஹெக்டருக்கு சுமார் 1,92,500 ரூபாய் கொடுத்த நான் கருதுகிறேன். மறு சாகுபடி செய்வதற்கு சுமார் 72,000 ரூபாய் கொடுத்தோம். விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியிலே ஆகிய பயிர்கடன் 2 முறை நாங்கள் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். வேளாண் மக்களுக்கு மும்மணி மின்சாரம் கொடுத்தோம். டெல்டா இருக்கின்ற விவசாயிகளுக்கு அந்த குறுவை சாகுபடி செய்கின்ற பொழுது பயிர் காப்பீடு திட்டம், குறுவை தொகுப்பு, சம்பா தொகுப்பு, உரம் தட்டுப்பாடு இல்லாத கொடுத்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீனவர்கள் வீடு இல்லாத மீனவர்களுக்கு வீடுகள் கட்டித் தருவதற்கு நாங்கள் இருக்கும் போதே நடவடிக்கை எடுத்தோம். மீண்டும் அது தொடரும். மீன்பிடி தடை காலத்தில் தங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த நிதி குறைவாக இருக்கின்றது, உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க. அதுவும் உயர்த்தப்படும். ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக அந்தந்த மீனவர்களுக்கு கடனுதவி வழங்கப்பட்டது. அதுவும் முறையாக